விழுப்புரத்தில் 600க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கள விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில இந்த வெள்ளத்தால என்ன மாதிரியான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருக்கின்றனர் அந்த பகுதி மக்கள்? கள விவரங்களை பதிவு பண்ணலாம் கோபிநாத். பெஞ்சன் புயல் கரையை கடந்தாலும் அதர் ஏற்படுத்திய தாக்கம் விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தலைமை இடத்துலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அன்னை இந்திரா நகர் ஒளிப்பதிவில் பிரசுரம் காட்டக்கூடிய காட்சிகள். சுமார் 600க்கும் மேற்பட்ட வீடுகள் இதன் பிறகு இருக்கு. தென்மென்னை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீர் வெளியேறி விழுப்புரம் நகருக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லலாம். விழுப்புரம் நகருக்குள்ளே வந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா நகர்லேருந்து சற்று தள்ளி இருக்கக்கூடிய புறநகர் பகுதியாக அன்னை இந்திரா நகர், இந்த நகரை தாண்டி பூம்புகார் நகர், துரையரசு நகர் என வில் நகர் என அடுத்தடுத்து சாலா. பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வரைக்கும் அடுக்கடுக்கான நகர்கள் இந்த இருக்கு. சுமார் 600க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்க இருக்கு. இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க, நான் நிக்கிற பகுதியில் சுமார் இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கு. அதுதான் நான் நின்றுட்டு இருக்கேன். இதுல இருந்து போக போக உள்ள இன்னும் பார்த்தீங்கன்னா சுமார் மார்பளவு தண்ணீர் நிற்பதாகவும் தங்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியலன்ற வேதனையும் இங்க இருக்கிற பகுதி பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதி பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம், சுமார் 4 நாட்களாக மின்சாரம் இல்லாமல், உண்ண உணவின்றி, எந்தவித பொருட்களும் கிடைக்காமல், வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் கடுமையான சிரமத்துக்கு ஆளாயிருக்கிறதா இங்க இருக்கிற பொதுமக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி இங்க வந்திருக்காங்க. சார், எவ்வளவு நாளா இப்ப நீங்க உள்ள மாட்டிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? 4 நாளா தண்ணி பிரச்சனை, உணவு பிரச்சனை, வீடு கரண்ட் பிரச்சனை. 4 நாள் கரண்ட் இல்லை. பசங்க வெளியே வரல. குழந்தை குட்டிகளாம் ரொம்ப மோசமான நிலையில் உருவாகி போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர முடியல. 4 நாள் வெளியே வர முடியல. அன்னை இந்திரா நகர், நேரு நகர், பூம்புகார் நகர், இன்னும் பல வீடுகளும் நிறைய இருக்கின்றன. அவ்வளவும் வீணான நிலையில் போய்விட்டது. ஐயா அவர்கள் எல்லா பணியும் செய்தால் இங்கே முன் வர வேண்டும். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். வணக்கம். என்ன சார் பிரச்சனை ஊரில்? இதேமாரி நிலைமை இன்னும் 4 நாள் சரியாகல. இந்த ஏரியா 4 ஏரியாவும் இன்னும் நகர சரியாகவே இல்லை. இவங்களுக்கு குடிநீரோ, பால் பாக்கெட்டோ, தண்ணீரோ எல்லாமே எந்த இதுவும் சேவையில்லை. அத்தியாவசிய பொருள் வாங்க முடியல. எந்த அவசியம் பொருளுக்கும் எங்கேயும் வெளில வர முடியல. உள்ளே இருக்கிறவங்க இன்னும் வெளில வரலை. இது கரண்ட் பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை. அதனால் கண்டினியூவாக மிஸ் ஆகாமல் எல்லாம். எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு சார்? எவ்வளோ ஒரு 2 கிலோமீட்டர் தூரம், 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆமாம், 3 கிலோமீட்டர் பாதிப்பு சார். ஐயா, நாங்கள் இங்கே நேரு நகரில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 வருஷமாக இருக்கிறோம். இந்தமாரி ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒருத்தவங்க கூட ஒரு அதிகாரி கூட எங்களை யாரும் எதுவும் கண்டுக்கல. ஆனால் நாங்கள் ஒரு பாத்ரூம் போகிறது கூட நாங்கள் கஷ்டப்படுறோம். 3-4 நாளாக கரண்ட் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் 10 மாதம் குழந்தைய வச்சுட்டு நாங்கள் அவசியப்படுறோம். ரொம்ப சிரமத்துக்கு உள்ள ஆளாயிருக்கிறோம். நீங்கள் அதிகாரிகள்லாம் எல்லாம் முன் இது சரி செஞ்சு நீங்கள் இது பண்ணி சீர்படுத்தி கொடுக்கணும் ஐயா. இப்போ சார், இப்போ உள்ள இருக்கிற மக்கள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? எனக்கு தண்ணி போயிட்டே இருக்கு. வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த வழி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கிட்டத்தட்ட இடுப்பளவு மார்பளவுக்கு தண்ணி இருக்குதுங்க. இன்னமும் தண்ணி போயிட்டு தான் இருக்குது. எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு பெண்கள், எவ்வளவு பேர் உள்ள? எனக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு பேர் மேற்பட்ட பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ரொம்ப பாதிப்பு உள்ளாகி இருக்கிறோம் நாங்கள். இப்போ உடல்நிலை சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா வெளியே கண்டிப்பாக வர முடியாதுங்க ஐயா. கண்டிப்பாக வர முடியாது. உடல்நிலை சரியில்லைன்னா யாருன்னா மனுஷால இருந்தால் தண்ணியில் நன்னின்னு தான் தூக்கின்னு வர முடியும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சுமார் 600க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீர் சூழ்ந்து வீட்டை விட்டு மக்கள் வெளியேற முடியாத ஒரு அவல நிலை இருப்பதாகவும், உடல்நிலை சரியில்லாட்ட கூட இவங்க ஆம்புலன்ஸ் கூட உள்ள போக முடியாத ஒரு அவல நிலை இருக்கு. ஒளிப்பதில் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் ஊருக்குள்ள போகுது, வீடுகளுக்கு சுற்றி இருக்கு. வீடுகளுக்கு தண்ணீர் போய் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலை தொடர்ந்து 4 நாட்களாக இருப்பதாக இந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் மின்சாரம் வழங்கப்படல. எந்தவித அடிப்படை வசதிகள், எந்தவித பொருட்கள் வாங்குறதுக்கும் வெளியே வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதாக இந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களை களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி கோபிநாத்.